Hi dear students, all of you take page number 68 in your textbook. Take the chapter 4, Principles and Processes of Biotechnology. In the chapter 4, all of you take the heading 4.3, Methods of Biotechnology, 4.3.1, Fermentation. Dear students, நம்ம இப்போ chapter 4ல fermentation heading வந்து பார்க்க போறோம். Fermentation இந்த heading fermentation. ஓகேவா? It is a Latin word. Its meaning is fervor. Fervor என்ன meaning? To boil. Fervor என்னது? To boil. Fermentation பெரிய மேட்டர் எதுவுமே இல்லமா. Just அம்மா இட்லி மாவு அரைச்சு புளிக்க வைப்பாங்க இல்லையா? அந்த process தான் என்னது? Fermentation process. இட்லியை வந்து புளிக்க வைக்காம இட்லி மாவு அரைச்சு புளிக்க வைக்காம இட்லி ஊத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா? எடுத்து அடிச்சா மண்டை உடஞ்சிடும். அது மாதிரி இருக்கும் இட்லி. சரியா? அந்த ஃபெர்மெண்டேஷன் புளிக்க வைக்கிறதுனால தான் இட்லி நல்லா எப்படி இருக்கு? சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு இல்லையா? சோ அந்த process தான் என்னது? Fermentation process. So fermentation என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா it is a metabolic process. Fermentation is a metabolic process in which the organic molecules நம்மளோட அந்த ப்ராடக்ட்ல உள்ள அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாம் ஆசிட்ஸ் ஆகும், gases ஆகும், alcohols ஆகும் கன்வெர்ட் ஆகிற process தான் என்னது? Fermentation process. Fermentation is a metabolic process in which the organic molecules present in the food that is converted into acid or gases. Okay, normal conditionல என்னவா மாறும்? acid ஆகும், gases ஆகும் மாறும். அதே இந்த absence of oxygen அந்த process அப்போ alcohol உனக்கு வந்து produce ஆகும். ஓகேவா? The study of fermentation என்ன பேரு? Zymology. The study of fermentation is called as zymology. The fermentation technology was started in the year 1856. First it is demonstrated by the scientist Louis Pasteur. It is first explained by Louis Pasteur. Fermentation technology by using the yeast வச்சு fermentation technology first find out பண்ணவர் யாரு? Louis Pasteur. ஓகேவா? fermentation வந்து நம்ம both பாக்டீரியாவும் ஃபங்கை ரெண்டுமே வந்து யூஸ் பண்றோம். ஈஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஈஸ்டோட அந்த நேம் என்னது? Saccharomyces cerevisiae. It come under fungi. Most of the bacteria வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மென்ட்ல வர்க் ஆகுது. fermentation processல வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேமா? சோ fermentation என்னது? நம்ம இன்னைக்கு பீஸா சாப்பிடுறோம், பிரெட் சாப்பிடுறோம் இல்லையா? நிறைய வைன், பீர் இது மாதிரியான நிறைய ஆல்கஹாலிக் பீவரேஜஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் எந்த டெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா fermentation டெக்னாலஜி மூலமா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேமா? லெட்ஸ் we move to fermentation வந்து மெயின்லி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல, பீவரி இண்டஸ்ட்ரீஸ்ல. ஓகேவா? சோ பீவரிஸ்ல எப்படின்னா பீவரி இண்டஸ்ட்ரீஸ்னா என்னது? ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி தான் என்னது? பீவரிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அங்க என்ன மாதிரி மெக்கானிசம் மூலமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுகர்ன்றது அங்க சப்ஸ்ட்ரேட். சோ சுகர்ல இருந்து ஈஸ்ட் ஆட் பண்ணி நம்ம எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். டியூரிங் த இங்க என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா அனரோபிக் கண்டிஷன்ல நமக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். சோ எத்தனால் தான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ்ல இருக்கு. ஓகேவா? எத்தனால் அப்படின்றது வந்து இது 100% கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இதோட டைலூட்டட் ஃபார்ம் தான் என்னது? ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். பேக்கரிஸ்ல பாத்தீங்கன்னா லெவனிங் ஆஃப் த பிரெட். லெவனிங்னா என்னது? புளிக்க வைக்கிறது. பிரெட் நல்லா புளிச்சு அதுக்குள்ள கேசஸ் நிறைய ஓட்டையா இருக்கும் பாத்திருக்கியா பிரெட்டுக்குள்ளலாம்? அந்த கேஸ் எல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் தான். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அந்த ஃபங்கஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. பேக்கரிஸ்ல மோஸ்ட்லி வந்து ஈஸ்ட் தான் பயன்படுத்துறாங்க ஃபார் லெவனிங் ஆஃப் த பிரெட். கேக் இதெல்லாம் காரணமா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா தான் வரும். ஓகேவா? இது ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். ஓகே டியர் ஸ்டூடண்ட்ஸ், now we see bioreactors. What is that ma? Bioreactors. ஓகேவா? It is a vessel. It is a vessel or a container. Bioreactor is a vessel or a container. ஓகேவா? fermentation processல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உனக்கு என்னது? பயோரியாக்டர். பயோரியாக்டர் is a instrument. It is used in fermentation technology. ஓகேமா? So see this is the bioreactor. ஓகேவா? It contain pH meter. pH அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூலிங் ஜாக்கெட்ஸ் இருக்கு, இதுல இம்பல்லர்ஸ் இருக்கு ஃபார் ரொட்டேஷன். உள்ள இருக்க மீடியமா ரொட்டேட் பண்றதுக்கு இம்பல்லர்ஸ் இருக்கு.
சோ சென்டர்ல நம்ம நியூட்ரியன்ட் மீடியம் வச்சிருக்கோம். இங்க ஸ்பார்ஜஸ் இருக்கு. ஸ்பார்ஜஸ் மூலமா உனக்கு உள்ளர வந்து கேஸ் உள்ளர கேஸ் வந்து அலோவ் பண்றதுக்கு இந்த ஸ்பார்ஜஸ் பயன்படுத்துறோம். மீடியாவை ரொட்டேட் பண்றதுக்கு இம்பலர்ஸ் இருக்கு. இதுதான் வந்து அதோட செட்டப். அப்புறம் இன்லெட் ஒன்று இருக்கு, அவுட்லெட் ஒன்று இருக்கு. இதுதான் பயோரியாக்டரோட செட்டப் உனக்கு. சோ பயோரியாக்டர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒயின் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கோ. ஒயின் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ண போறோம் லார்ஜ் ஸ்கேல்ல. ஓகேவா? ஒயின் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன சப்ஸ்ட்ரேட்டா நம்ம பயன்படுத்துவோம்னா, கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமை தான் நம்ம வந்து ஒயின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்துவோம். ஓகேவா? சோ கோதுமையும் சுகரையும் ஆட் பண்ணி அதுல ஈஸ்ட் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ஒரு 5-6 டேஸ் இன்குபேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வைன் கிடைக்கும் இல்லையா. சோ அத ஒரு ஃபெர்மெண்டாரா ஒரு இன்குபேட்டரா, ஃபெர்மெண்டேஷனா என்னது, புளிக்க வைக்கிற ப்ராசஸ் தானே. ஒரு ஃபெர்மெண்டாரா அந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோரியாக்டரை பயன்படுத்துறோம். இந்த பயோரியாக்டர்ல நம்ம pH அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆக்சிஜன் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ளோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், எப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணணும், மீடியா மிக்ஸ் பண்ணணும், எல்லாமே இதுல என்னது ஒரு செட்டப்பா இருக்கும். இதுல இன்லெட்டும் இருக்கு, அவுட்லெட்டும் இருக்கு. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைன் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோமா, வைன்ல நம்ம இது ஃபுல்லா என்ன எடுத்திருக்கோம், கோதுமை எடுத்திருக்கோம். வீட்டை ஃபுல்லா வீட்டு பிளஸ் வீட் எல்லாம் எது வழியா நம்ம ஆட் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இந்த இன்லெட் வழியா வீட் ஆட் பண்ணுவோம். வீட்டு பிளஸ் சுகர் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு என்னது சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? இதுல என்ன இனாக்குலம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வந்து வீட்டையும் சுகரையும் போட்டா ஒயின் ப்ரொடியூஸ் ஆயிருமா, ஆகாது இல்லையா. அப்போ இதுல என்ன நம்மளுக்கு ஆர்கானிசம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி pH செட் பண்ணணும், டெம்பரேச்சர் செட் பண்ணணும், ஆக்சிஜன் லெவல் செட் பண்ணணும். சோ எப்பெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணணும் பண்றதுக்கு இம்பலர் யூஸ் பண்ணணும். ஸ்பார்ஜஸ் மூலமா ஏர் பபிள்ஸ் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஆஃப்டர் இன்குபேஷன் பீரியடுக்கு அப்புறம் இந்த அவுட்லெட் பைப் மூலமா நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சா ஒரு ஜெனரலா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வைன் ப்ரொடக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து மைக்ரோஜெட் செல்ஸ் மூலமா இன்சுலின் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்குவேன். ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா இன்சுலின் வந்து செல்லுக்கு என்ன ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த செல்லை நம்ம வந்து லார்ஜ் லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பாக்டீரியல் செல் வளர்றதுக்கு என்னென்ன மீடியம் தேவை. நம்ம ஆல்ரெடி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல மீடியாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, MS மீடியா, அது மாதிரி நிறைய மீடியாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த பாக்டீரியா அந்த டைப் ஆஃப் ஈகோலை வளரணும்னா அங்க என்ன மீடியா தேவையோ அந்த மீடியாவை ஃபுல்லா இதுல லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்டீரியா ஜெனடிக்கலி மாடிஃபைடு பாக்டீரியாவை இனாகுலம், ஜெனடிக்கலி மாடிஃபைடு பாக்டீரியா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இனாகுலம் சொல்லியிருக்கேன். இனாகுலம் உள்ளர ஆட் பண்றோம். ஓகேமா? இப்போ இனாகுலம்னா என்ன சொன்னேன், அந்த பாக்டீரியல் செல் ஜெனடிக் ஒரு ஈகோலை செல்லுல ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை லோட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த ஈகோலைய நம்ம அதிக அளவுல பெருக்கமடைய செய்யணும் இல்லையா. அதுக்கு நம்ம எந்த வெசலை பயன்படுத்துறோம், இந்த பயோரியாக்டரை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? பயோரியாக்டர்ஸ நம்ம பயன்படுத்தும் போது சோ நம்மளுக்கு இருக்கிற கம்மியா இருக்கிற அந்த கல்ச்சர் வந்து அதிக அளவுல ஈகோலை கல்ச்சர் கிடைக்கணும்னா இந்த பயோரியாக்டர்ஸ் மூலமா நம்ம ஈகோலை கல்ச்சரை அதிகப்படுத்திக்கலாம். அப்போ அந்த ஈகோலை செல்ஸ் அதிகமா வளர உனக்கு என்ன கிடைக்கும், இன்சுலின் அதிக லெவல்ல கிடைக்கும். சோ இந்த ப்ராசஸ்ல இப்ப கமர்ஷியலா கிடைக்கிற இன்சுலின் எல்லாம் இந்த ப்ராசஸ்ல தான் உனக்கு வந்து பயோரியாக்டர் ஃபெர்மெண்டேஷன் அந்த பயோரியாக்டர்ஸை பயன்படுத்தி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஈகோலை செல்ஸ் உனக்கு தெரியும், பாக்டீரியா செல்ஸ்னா எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்னு டிவைட் ஆகும். சோ அதுக்குன்னு ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் கொடுக்கணும், ஸ்பெசிபிக் pH கொடுக்கணும், ஆக்சிஜன் லெவல் கொடுக்கணும், ஒரு கூலிங் ஜாக்கெட் இருக்கணும், இன்லெட் அவுட்லெட். இந்த கண்டிஷன் தான் உனக்கு எதுல மெயின்டைன் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த பயோரியாக்டர்ல வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம சொல்லுவோம் இதுல என்ன ப்ராசஸ், பயோரியாக்டர்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் ஆகி ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஈஸ்ட் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இங்க V2 சுகர் இல்லையா. ஈஸ்ட் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் ஆகி வைன் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ராடக்ட் என்ன நம்மளுக்கு, வைன். இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு பயோரியாக்டருக்குள்ள நடக்குது. ஓகே, இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்குடா. ஒன்னு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், இன்னொன்னு வந்து டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா. அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டெரிலைசேஷன். ஒரு சின்ன ஒரு கண்டாமினேஷன் இருந்தா கூட டோட்டல் நம்மளோட அந்த ப்ராசஸ் என்னது, ஒயினுக்கு பதிலா பாய்சனா மாறும். சரியா? டோட்டலாவே நம்மளோட ப்ராசஸ் என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப ஸ்டெரிலைசேஷன் உனக்கு தெரியும் மீனிங், டு கெட் ரிட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தெரியும். மைக்ரோப்ஸ் இல்லாத கண்டிஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்,
ஸ்டெரிலைசேஷன். இதுக்கு இந்த பயோரியாக்டரே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெரிலைசேஷன். அடுத்து growth of the inoculum. ஃபர்ஸ்ட் மீடியா ஆட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் இனாகுலம் ஆட் பண்ணுவேன். இனாகுலம் அப்படின்றது என்னது, ஈஸ்ட். ஒயின் ப்ரொடக்ஷன் என்ன சொன்னோம், ஈஸ்ட். அதே இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல ஈகோலை தான் உனக்கு வந்து இனாகுலம் ஆகி. அடுத்து இனாகுலம் க்ரோ ஆகணும், அதுக்கு தகுந்த இன்குபேஷன் டைம் கொடுக்கணும். ஏரேஷன், அஜிடேஷன், pH, டெம்பரேச்சர் எல்லாமே பயோரியாக்டருக்குள்ள மெயின்டைன் ஆகும். சோ இதுதான் வந்து உனக்கு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் நடக்கும். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5 to 10 டேஸ்க்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ராடக்ட் வந்து இந்த அவுட்லெட் பைப் வழியா உனக்கு வெளில வரும். ஓகேவா? அதை அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிடுறோம், கன்சியூம் பண்ண முடியுமா, முடியாது. அதுல நிறைய பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த பியூரிபிகேஷன் ப்ராசஸ்ல எதுல வரும்னு கேட்டீங்கன்னா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல வரும். சோ அந்த பியூரிபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், ஃபில்ட்ரேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சோ இதெல்லாம் தான் உனக்கு என்னது பியூரிபிகேஷன் ப்ராசஸ். சோ அவுட்லெட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம பியூரிஃபை பண்ணி தான் நம்ம என்னது யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வைன் வந்து இவ்வளவு இருக்கும். 100% வந்து உனக்கு வந்து 100% அதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து டைலூட்டட் ஃபார்ம்ல தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து அந்த பியூரிபிகேஷன் ப்ராசஸ் தான் உனக்கு என்னது டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், ஃபில்ட்ரேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இன்சுலின் பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டாமினேட்டட் ஃபார்ம்ல உனக்கு இன்சுலின் கிடைக்கும். அந்த இன்சுலினை பியூரிஃபை பண்றதுக்குள்ள ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதுதான் பயோரியாக்டர். பயோரியாக்டரோட யூசஸ் டயக்ராம் 2 மார்க்ல கேட்பாங்க, ஹோல் क्वेश्चन 5 மார்க்ல கேட்பாங்க. பாருங்க. Dear students, now we move to the heading Application of Fermentation in Industries. What are the importance of fermentation in industries? Microbial biomass production. Okay, microbial biomass productions. So microbes large level produce பண்ணி அதுலேருந்து beneficial products produce பண்ணுறதா என்னது microbial biomass production. பயோமாஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸை லார்ஜ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர், மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். Microbial cells like algae, bacteria, yeast, fungi are grown, dried and used as a source of a complete protein called single cell protein, which serves as human food or animal feed. So microbial cellsல எதெல்லாம் grow பண்றாங்கன்னு பாரு, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. algae, bacteria, yeast, fungi are grown and dried and it is used as a protein is called as, என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் ஃபார்மில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, which serves as a human food or a animal feed. Second one, microbial metabolites. Microbes produce a components that are used to man and animals. These compounds are called as metabolites. It can be grouped into 2 categories. Metabolites are the product produced by microbes that are used to man and animals. These compounds are called metabolites. Primary metabolites. Metabolites produced for the maintenance of life process of microbes are known as primary metabolites. Example, ethanol, citric acid, lactic acid, acetic acid. Metabolites produced for the maintenance of life processes of microbes. So microbes oda life processkaga produce ஆகிறது primary metabolites. ethanol, citric acids, lactic acid, acetic acid. இது 1 மார்க்ல கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதெல்லாம் primary metabolites produced by the microbes. Secondary metabolites are those which are not required for the vital process of the microbes. microbes ஓட growthக்கு தேவையானது primary metabolites. அது வந்து எத்தனாலும், citric acid, lactic acid, acetic acid. So secondary metabolites which is not required for the vital important life process of microbes but have வேல்யூ ஆடட் நேச்சர். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட நம்ம அதை ப்யூரிஃபை பண்ணும்போது அதில் சர்டன் சப்ஸ்டன்ஸை சேர்க்கும்போது அது என்னது ஒரு நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக அது வந்து மாறும். திஸ் இன்க்ளூட் த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆம்ஃபோட்டெரிசின் பீஸ். It is extracted from the microorganism Streptomyces nodosus. Penicillin is extracted from Penicillium chrysogenum. Streptomyces is extracted from the
Streptomyces graeus tetracycline antibiotic is obtained from Streptomyces aerofaciens. Alkaloids, toxic pigments, vitamins, these are extracted from the microbes. These are the secondary metabolites. These are not required for the vital life process of microbes. With the help of the secondary metabolites, we can produce the antibiotics such as amphotericin, penicillin, streptomycin, tetracycline, alkaloid, toxic pigments, vitamins, etc. Third one, microbial enzymes. When microbes are cultured, what is the meaning of cultured? Grown. When microbes are grown, they secrete some enzymes into the growth media. So பயோரியாக்டர்ஸில் மீடியா எடுத்துப்போம், அதுக்கப்புறம் கல்ச்சர் ஆட் பண்ணி நம்ம லார்ஜ் அந்த இன்குபேஷன் டைம் கொடுத்து க்ரோத் பண்ணுவோம் இல்லையா. அப்போ டியூரிங் தட் டைம் மைக்ரோப்ஸ் செக்ரீட் சர்டைன் enzymes. These enzymes are industrially used in making the detergents, food processing, brewing, pharmaceutical products, for manufacturing pharmaceutical products. So such enzymes, the enzymes extracted in the growth medium by the microorganism, they are used in detergents, food processing units, brewing industries, pharmaceutical industries. Some examples they given protease, amylase, isomerase, lipase. Okay, what are the enzymes produced by an microorganisms? Protease, amylase, isomerase, lipase. These are some of the examples they given. The fourth heading, bioconversion, biotransformation or modification of the substrate. ஸோ ஒரு ஃபார்மில் இருக்கிறத இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறது தான் பயோ கன்வர்ஷன். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலும் அதான் ஒரு ஃபார்மில் இருக்கிறத இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறது. த ஃபெர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் have the capacity to produce the valuable products. The fermentation involved ஆகிற microbes, bacteria, fungus that have the capacity to produce the valuable products. Example, conversion of ethanol to acetic acid. எத்தனாலை அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது வினிகர். ஐசோப்ரோபனால் டு அசிட்டோன், சார்பிட்டால் டு சார்போஸ். This is used in the manufacture of vitamin C. Sarbose is used in the manufacture of vitamin C. Acetic acid is used to produce a vinegar. Sterols to steroids. These are some of the examples of bioconversion. Dear students, the bioreactor question is the important 5-mark question. All you must read the question up to the applications. Thank you.